ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னை பர்சனலாக ஹர்ட் பண்ண ஒரு வீடியோ தான். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான். சொல்லக்கூடாதுன்னு ஒரு உள்குத்தமாகவும் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஃபாலோவர்ஸுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த விஷயத்த. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சிருக்கேன் எத்தனை பேருக்கு என்ன மாதிரி லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர், காலேஜ் மேட்டு தான் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவரை நான் மீட் பண்ணுறேன். சென்னையில் ஒரு இடத்துல நான் மீட் பண்ணுறேன். ஃபீல்டில் இருக்கும்போது நான் மீட் பண்ணுறேன், ஏதாச்சும் மீட் பண்ணுறேன். அவர் காரில் வராரு. காரில் வரும்போது நான் ஒரு டீ கடையில் இருக்கும்போது அவனும் வரான். டீ கடையில் இருக்கிறான். அவனும் பார்க்குறான். அவனை பார்த்து பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் பாரு, சேலஞ்செலாம் பண்ணோம், நல்லா போட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபரு, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்கான். என் ஃப்ரெண்டு தான். அவங்ககிட்ட நான் பேசும்போது அவனுடைய ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, வேறு மாதிரி மாறிட்டான். சுத்தமாகவே மாறிட்டான், சேஞ்ச் ஆகிட்டான். பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, மச்சான் நீ 100K சேலஞ்ச் சொல்லியிருக்கல, நீ வேணால் சொல்லு, காசு கொடு, ஒரு 25,000 30,000 கொடு, நான் எந்தில் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் உன்னை அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இத்தனை வருஷம் நான் அவங்ககிட்ட வந்து நீ என் சேனலை ப்ரொமோட் பண்ணு, நீ என் சேனலை வந்து என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வந்து நீ ஏற்றி கொடு, நான் அப்படின்னு அந்த விஷயத்தையே நான் பேசலை. அவனா சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு 30,000 கொடு, நான் உன் சேனலை வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி தரேன், நீ எதுவுமே ட்ரை பண்ண வேணாம், நான் உனக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரேன், நீ 100K அச்சீவ் பண்ணுருவேன், ஒரு 30,000 மட்டும் கூட நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றான். எப்படி என் கூட படித்த பையன், ஃப்ரெண்டு, 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இல்லை, காலேஜ் வரைக்கும் ஒன்றா படித்தோம். அவன் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ அவன் பார்ப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஹர்ட் ஆன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு எனக்கு தெரியல சுத்தமாக. பார்ப்போம் எத்தனை பேருக்கு என்ன மாதிரி லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பை கைஸ்.